நாங்கள் உங்களிடம் வந்து வாக்கு கேட்கும் போது பெருமிதத்தோடு ஒரு மகிழ்ச்சியோடு பெருமையோடு வந்து வாக்கு கேட்கிறோம். மக்களை சந்தித்து சென்ற தேர்தலிலே தந்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கிறோம். எங்களுடைய முதலமைச்சர் மக்களுக்கு இத்தனை திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்ற உரிமையோடு வந்து மக்களை சந்தித்து அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் பெயரால் வாக்கு கேட்கிறோம். எதிரணியில ஒரு கூட்டணி உருவாகி இருக்கு. மாத்தி மாத்தி பேசக்கூடிய பழனிசாமி தான் அந்த கூட்டணியில இன்று முதலமைச்சராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேட்பாளர். மாத்தி மாத்தி பேசுவார். சிஏஏ, இஸ்லாமியர்களுக்கு எதிரான சிஏஏ சட்டம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட போது அதை ஆதரித்தார். அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வந்த போது அந்த கூட்டணியிலிருந்து அவரை துரத்தி விட்டுட்டாங்க. அப்ப நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு, இனிமேலே பிஜேபியோட எனக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று மிகப்பெரிய பிரகடனமாக சொன்னாரு. சொல்லிட்டு இப்ப மறுபடியும் பிஜேபியோட போய் மோடி அவர்களோடு போய் கூட்டணி வைத்திருக்கிறார். அப்ப இப்ப கேக்குறேன், சிஏஏ என்னாச்சு? நீங்க கூட்டணியில இருந்த காலத்துல சிஏஏ எதிர்த்து போராடின அத்தனை பேர் மேலையும் கேஸ் போட்டீங்க, வழக்கு போட்டு தடியடி நடத்தியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஆனா இன்று அதே யாரோட நாங்க கூட்டணி வச்சது தப்பு அப்படின்னு சொன்னாரோ, இன்னைக்கு அதே மேடையில நின்று கொண்டு கைகோர்த்து கொண்டு அந்த பிஜேபி கூட்டணியிலே தன்னை ஐக்கியமாக்கி கொண்டிருக்கக்கூடிய, மாற்றி மாற்றி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை நாம் அடையாளம் கண்டு இந்த தேர்தலிலே சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி முடித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.